சார் விவசாயிகள்லாம் மழையால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெல் மூட்டையெல்லாம் முளைச்சிருச்சுன்னு கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? ஏமா மழை வரதை யாராலமா கணிக்க முடியும்? என்ன ஜோசியக்காரரா இவரே சோழி விட்டு போட்டு பாக்குறது. இவரே டிவி பார்த்தா வந்தாரு. ஒழுங்கா கேட்க வேண்டியதெல்லாம் கேளுங்க. இதே விவசாயி தான் வந்து மழை தண்ணி இல்லைன்னா மழை இல்ல தண்ணி இல்ல அப்படின்றாங்க. இப்ப மழை வந்துச்சுன்னா எல்லாம் போச்சு அப்படின்னா என்னமா? என்ன சார் அமைச்சர் வந்துட்டு பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க? என்ன ஆமா போயிட்டு நெல்லு மூட்டைக்கெல்லாம் போயிட்டு இப்படி கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் விவசாயி வீட்டுக்கெல்லாம். ஆமா வேளாண் துறை அமைச்சர்மான 1008 வேலை இருக்குமா சார்? மக்களை பாதுகாக்க வேண்டியதோ விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியதுதான் சார் உங்களோட வேலை. அது எங்க வேலைதாமா. அதுக்காக எல்லா மக்கள் வீட்டிலயும் போயிட்டு இருக்க முடியுமா? ஏமா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மாநிலத்துக்கும் போகணுமா? சார் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்க வாயிலையும் வயலையும் அடிச்சுக்கிறாங்க. அதை விட்டுட்டு வருமுன் காப்போன்னு அடுத்த மாவட்டத்துக்கு போனா என்ன சார் நியாயம்? ஏமா வேற ஏதாவது கொஸ்டின் கேளுமா, ஆக்கப்பூர்வமா கேளுமா. சரி சார், இப்போ நீங்க வந்து மழை வரதை கணிக்க முடியாதுன்றீங்க. ஆனா 2022 நிதியமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா 10 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம், நவீன முறையில ஆராய்ச்சி பண்ணி தொழில்நுட்பம் கொண்டு வர போறோம்னு சொல்லிருக்காரு மழை வரதை கணிக்கிறதுக்கு. நீங்க மழை வரதை கணிக்க முடியாதுன்றீங்க. எது உண்மை? ஆப்பிள் ஐபோன்ல வெதர் போட்டு வரும்ல, அதுலயே பார்த்தா